அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததை குறித்து விமர்சனங்கள் எழுந்தது. அனைத்து கட்சியும் அதை கண்டித்தார்கள். அதற்கு இன்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பதில் சொல்கையில், ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் வைத்திருங்க இணைந்த போதும் குதிரை பேரம் நடக்கலையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. திமுகவில் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் இணைந்த போதெல்லாம் அவங்களுக்கு முழு மெஜாரிட்டி, அரசுக்கு எந்த சட்ட சிக்கலும் இல்லை, அதனால் இருந்ததனால் யாரும் கேள்வி எழுப்பவில்லை. ஆனால் இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. இன்று டிவிகேக்கு முழு மெஜாரிட்டி இல்லை. இதை நீங்கள் சாதாரணமாக விட்டாலே உங்கள் ஆட்சி 5 வருஷம் தொடரும். நாளைக்கு இந்த ஆட்சியை கலைக்கணும்னு நினச்சாலும் தேர்தல் நடந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். ஆனால் குறுக்கு வழியில் அதிமுக உடைச்சி அதில் உள்ள எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி அதன் மூலம் டிவிகேக்கு சட்டமன்ற உறுப்பினரை அதிகப்படுத்துவது பச்சை சந்தர்ப்பாத அரசியல், பச்சை அரசியல். இன்று அது நீங்கள் வெற்றி பெறலாம், நாளைக்கு பை எலெக்ஷன் நடக்கும்போது வெற்றி பெறலாம், ஆனால் நிரந்தரம் கிடையாது. அதன் மூலம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்வது சந்தர்ப்பவாத அரசியல். திமுகவில் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் சேர்ந்ததும் இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து கொண்டு டிவிகே சேர்வு ஒன்றல்ல. இது வேறு அது வேறு. மூலம் மனதில் வைத்துக்கொண்டு பேசுங்கள்.